வணக்கம். உணவு மருந்துன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உணவே மருந்து, மருந்தே உணவு. அற்புதமான ஒரு சொல்லடை இருக்கு. ஸோ எப்போ நம்மளுடைய உணவு மருந்தாகுது அப்படின்னம்னா, நம்ம சரியான சூஸ் பண்ணுறது, சரியான முறையில் பக்குவப்படுத்துறது, சரியான முறையில் உணவு உண்டோம் அப்படின்னம்னா அந்த உணவு மருந்தாக மாறும். அதே சமயத்தில் தவறான முறை பண்ணோம்னா அந்த மருந்தே விஷமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவெல்லாம் நம்மளுடைய உணவு முறிஞ்சு விஷமாக மாறுது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது டோன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா ஃபுட்டோடைய காம்பினேஷன்ஸ். இப்போ நிறையா கல்யாண வீடுகளெல்லாம் பைனாப்பிள் மில்க் ஷேக் கொடுக்குறாங்க. அதாவது புளிப்பான பழத்தையும் நல்லா இனிப்பான பால் இதையும் இணைச்சோம் அப்படின்னம்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால பாலோட எந்த புளிப்பு பழங்களையும் சேர்க்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய மேங்கோ மில்க் ஷேக் அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பான பழங்கள் சேர்த்தி பண்றது மிக மிக கெடுதலான விஷயம். அது நம்ம வயிற்றுக்குள்ள இன்டைஜஷனை ஏற்படுத்தி கல்லீரலை பாதிக்கும். இமீடியட்டா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கொஞ்சம் கிராஜுவலா பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிப்படையும். ஸோ அதனால புளிப்பான பழங்கள் பைனாப்பிள், மேங்கோ ஆர் லெமன் இதெல்லாம் நம்ம சேர்த்தி நம்ம பாலை இணைச்சு சாப்பிடுறது கூடாது. அடுத்த விஷயம், பழங்களை பார்த்தீங்க அப்படின்னாலும் இனிப்பு பழத்தையும் புளிப்பு பழத்தையும் சேர்த்தக்கூடாது. இனிப்பான பழங்கள்னா உதாரணத்துக்கு வாழைப்பழம், பப்பாளி பழம், முலாம்பழம், மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பான பழங்கள். இந்த பழத்தோட புளிப்பான பழங்களான பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை எல்லாம் இணைக்கக்கூடாது. ஸோ இதை இணைச்சோம் அப்படின்னம்னா நம்மளுடைய டைஜஷன் வீக்காக ஆரம்பிக்கும். ஆனால் இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக நிறைய கல்யாண வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரூட் சாலட் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரூட் சாலடில் எல்லா ஃப்ரூட்ஸும் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பழங்களை கம்பைன் பண்ணோம் அப்படின்னம்னா அது மிக மிக கெடுதலான விஷயம். அடுத்த மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா தர்பூசணி பழம் அண்ட் முலாம்பழம். இந்த ரெண்டு பழத்தையும் வேற எந்த பழத்தோடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த பழத்துல அல்கலினிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இந்த பழத்தை நம்ம மற்ற பழத்தோட சேர்த்து சாப்பிட்றப்போ இந்த பழம் மற்ற பழங்களுடைய செரிமானத்தை தடுத்துரும். அதனால நீங்க சாப்பிட்றாங்கன்னா முலாம்பழத்தை தனியா சாப்பிடுங்க, அல்லது தர்பூசணி பழத்தை தனியா சாப்பிடுங்க, மற்ற பழங்களோட சேர்த்த வேண்டாம். அடுத்ததா பழங்களை நம்ம சூஸ் பண்றப்போ நல்ல பழுத்த பழங்களா, நல்ல முதிர்ச்சியான பழங்களா வாங்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பழங்களை காயா வாங்கிட்டு அந்த எஸ்பெஷலி வாழைப்பழத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பச்சையாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல ஹைலி ஸ்டார்ச்சி, அதாவது கூட்டு சர்க்கரை அதிகமாக இருக்கும். அந்த பழங்கள் அதிகமான கேஸ் ட்ரபிளை கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பழங்க தானே சாப்பிட்டேன், ஆனால் பழம் சாப்பிட்டதுக்கே எனக்கு கேஸ் ட்ரபிள் ஆச்சும்பாங்க. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னம்னா அவங்க சாப்பிட்ட பழம் நல்லா பழுக்காத பழமாக இருக்கலாம், அல்லது பிஞ்சு பழமாக இருக்கலாம், அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பழமாக இருக்கலாம், அல்லது இவங்க சாப்பிட்ற முறை அவதியாக சாப்பிட்ருக்கலாம், ராங் காம்பினேஷனாக சாப்பிட்ருக்கலாம். அதனால பழங்களை சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக சாப்பிடணும். முதிர்ச்சியான பழங்களை சூஸ் பண்ணுங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபை ஆகாத நல்ல விதையுள்ள நாட்டு பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறைய சமயங்களில் நம்மளுக்கு ஆஸ்திரேலியன் ஆரஞ்சஸ் ஆர் சைனா மால்டோஸ் ஆரஞ்சு, இந்த மாதிரி வாஷிங்டன் ஆப்பிள் ஆர் காபுல் மாதுளை, ஸோ இந்த மாதிரியான பழங்கள் ரொம்ப வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணி வந்திருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப பிஞ்சா இருக்கையிலேயே அதை பறிச்சிருப்பாங்க, ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி பிஞ்சான பழங்களை நம்ம சாப்பிட்றப்போ அது நம்மளுடைய வயிற்றுக்கு அதிகமான பழுவை கொடுத்து கேஸ் ட்ரபிளை கொடுக்கும். அதனால எப்போ நீங்க பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு லோக்கலா இருக்கக்கூடிய ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ், நம்ம லோக்கலி அவைலபிள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு பழங்களா வாங்குங்க. முதிர்ச்சியான பழங்கள் வாங்கக்கூடாது. முதிர்ச்சியான காய்கள் வாங்கக்கூடாது. முதிர்ச்சியான காய்கள் வாங்கினீங்கன்னா அதுல ஹை ஃபைபர் இருக்கும், அது டைஜஸ்ட் ஆகாது. அதனால நீங்க காய்கள் வாங்குறப்போ முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சா வாங்க. காய்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன் பண்ணலாம், நிறைய வெஜிடபிள்ஸ் கம்பைன் பண்ணி சாப்பிடலாம். அதில் ஜூஸியாக இருக்கிற மாதிரி சம் வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி சாலட்ஸ் மாதிரி சாப்பிடலாம். காய்களை முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் வதக்கி நம்ம பண்ணுறதை தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு ஆவியில் வேக வச்சு பண்ணுறது நல்ல ஐடியா. நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டீங்க அப்படின்னம்னா அந்த காயில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே எவாப்ரேட் ஆகி அதனால கெடுதல் ஏற்படும். அதனால இதை கவனிச்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நெய் அண்ட் தேன், இதை ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் கலந்துட்டீங்க அப்படின்னம்னா அது ஹையஸ்ட் பாய்சன்.
அதனால வந்து நெய்யும் தேனையும் இணைக்கக்கூடாது, தனித்தனியாக நம்ம சாப்பிடலாம். அடுத்தது தேன் பார்த்தீங்க அப்படின்னம்னா சுடு தண்ணியில் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறப்போ தேனை பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய கேக்கெல்லாம் பயன்படுத்துகிறப்ப ஹனி கேக்குன்னு சொல்லிட்டு தேனை கலந்து அதுக்கப்புறம் பேக் பண்ணுறாங்க. அப்படி ஹனியை வந்து அதிகமாக சூடுபடுத்திட்டோம் அப்படின்னா அதுவும் பாய்சன். அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எவாப்ரேட் ஆகிறதோடு சேர்ந்து அது நம்ம உடம்புக்கு விஷமாகவும் மாறும். தேனை வந்து சூடு இல்லாத சமயத்தில் அளவான சூட்டில் பயன்படுத்தலாம். கை பொறுக்கிற சூட்டில், நாக்கு பொறுக்கிற சூட்டில் பயன்படுத்தலாம். அதீதமான சூட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் கவனமாக வச்சு உங்களுடைய உணவை வந்து சரியாக பிளான் பண்ணிக்கோங்க. முழு ஆரோக்கியத்தோட வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.